கொரோனா பெருந்தொற்று உலகெங்கும் பரவி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நோய் தொற்று ஒரு பக்கம் பரவியதன் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் இழந்தனர். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. சாதாரண மக்களை கடுமையான பாதிப்பை எதிர்கொண்ட நிலையில் விழுப்புரம் மாவட்ட சிபா குழுவில் நண்பர்களின் நிலையோ கடினமான சூழ்நிலையில் இருந்து வந்தது. குடும்பத் தலைவராக இருந்து ஏற்கனவே விபத்தில் தன்னுடன் பாதிக்கப்பட்டதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த கொரோனா பெருந்தொற்று அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்து கடுமையான பாதிப்பை சந்தித்தனர். இதனை அடுத்து விழுப்புரம் மாவட்ட சிபா குழு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நண்பர்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருந்து பொருட்கள் விநியோகம் செய்ய சிறப்பு விழுப்புரம் தாலுகாவில் உள்ள நண்பர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை விழுப்புரம் மாவட்ட சிபா குழு அலுவலக பொறுப்பாளர் நண்பர் திரு MS செந்தில்குமார் அவர்கள் போக்குவரத்து அனுமதி பெற்று மருந்து பொருட்களை தன் ஆட்டோவில் ஏற்றி நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று மருந்து பொருட்களை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம் தாலுகா சிபா உறுப்பினர்கள் 14 பேருக்கு மளிகை பொருட்கள் பெற பவுடா குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு சிபா அமைப்பின் மூலம் கடிதம் தந்து உதவி செய்ய கோரியிருந்தோம். அதன்படி 12/6/2021 அன்று திண்டிவனம் தாலுகாவைச் சேர்ந்த 14 பேருக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் தந்து உதவினார்கள். வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களிடம் வானூர் சிபா குழுவில் உள்ள நண்பர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கி உதவிட வேண்டும் என்று சிபா அமைப்பின் மூலம் கடிதம் தந்து உதவி கேட்டதை அடுத்து 15/6/2021 அன்று வானூர் தாலுகா உறுப்பினர்கள் 16 பேருக்கு மளிகை பொருட்கள் தந்து உதவினார். அவருக்கு வானூர் சிபா குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டிவனம் தாலுகா சிபா உறுப்பினர் திரு ராதா அவர்களின் நண்பர் புதுச்சேரியில் வசிக்கும் திரு குமரேசன் என்பவர் தனது தந்தையின் நினைவாக மாற்றுத்திறனாளிகள் 5 பேருக்கு மளிகை பொருட்கள் வழங்க தானாக முன்வந்ததை அடுத்து தேர்வு செய்யப்பட்ட நண்பர்கள் 5 பேருக்கு திரு குமரேசன் அவர்கள் நண்பர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று மளிகை பொருட்கள் தந்து உதவினார். உதவி செய்த குமரேசன் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட சிபா குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மரக்காணம் தாலுகா சிபா பொறுப்பாளர் திரு திருவருட்செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் பின்ஸ் மருத்துவமனை ஊழியரும் CITU சங்கத்தின் தலைவருமான திரு விருசப்பன் அவர்கள் மரக்காணம் தாலுகாவில் உள்ள சிபா குழு உறுப்பினர்கள் 3 தலா 25 கிலோ அளவில் அரிசி கை வழங்கி உதவினார். அவருக்கு மரக்காணம் தாலுகா சிபா குழு நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விக்கிரவாண்டியில் உள்ள இடைவிடா சகாய அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை திரு அற்புதராஜ் அவர்களிடம் விக்கிரவாண்டி தாலுகா நண்பர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்க உதவி கேட்டு சிபா அமைப்பு சார்பில் விக்கிரவாண்டி தாலுகா நண்பர் திரு ஆல்பர்ட் அவர்கள் மூலம் கடிதம் தந்து உதவி கேட்டதை ஏற்றுக்கொண்டு 6/7/2021 அன்று மாலை விக்கிரவாண்டி தாலுகா நண்பர்கள் 16 பேருக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கி உதவினார். பங்கு தந்தை திரு அற்புதராஜ் அவர்களுக்கு நன்றி. இதற்கு ஏற்பாடு செய்த திரு ஆல்பர்ட் அவர்களுக்கும் விக்கிரவாண்டி தாலுகா பொறுப்பாளர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றி. 30/6/2021 அன்று விழுப்புரம் தாலுகா சிபா உறுப்பினர்கள் 18 பேருக்கு விழுப்புரம் மாவட்ட பவுடா தலைமை அலுவலகம் சார்பில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட பவுடா தலைமை அலுவலக அதிகாரிகளுக்கு விழுப்புரம் சிபா குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இதற்கு ஏற்பாடு செய்த விழுப்புரம் தாலுகா சிபா பொறுப்பாளரும் விழுப்புரம் மாவட்ட சிபா குழு அலுவலக பொறுப்பாளருமான திரு MS செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. 15/7/2021 அன்று காலை
விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோட்டில் அமைந்துள்ள CSI தூய ஜேம்ஸ் தேவாலயத்தில் அதன் தலைவர் திரு இமானுவேல் கோவின் பிள்ளை அவர்கள் விழுப்புரம் தாலுகா சிபா உறுப்பினர்கள் 18 பேருக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கி உதவினார். அவருக்கு விழுப்புரம் சிபா குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஏற்பாடு செய்த திரு பீட்டர் ஆரோக்கியராஜ் மற்றும் திரு MS செந்தில்குமார் ஆகியோருக்கும் நன்றி. 21/7/2021 அன்று காலை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் ஆர் லக்ஷ்மணன் MBBS ஆர்த்தோ அவர்கள் விழுப்புரம் தாலுகாவில் உள்ள சிபா நண்பர்கள் 18 பேருக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கி உதவினார். அவருக்கு விழுப்புரம் சிபா நண்பர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஏற்பாடு செய்த விழுப்புரம் மாவட்ட சிபா குழு அலுவலக பொறுப்பாளர் திரு MS செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. 26/7/2021 அன்று சிபா குழுவின் செஞ்சி தாலுகா மற்றும் மேல்மணியூர் தாலுகா நண்பர்களுக்கு செஞ்சி ஸ்ரீ கன்னிகா மொபைல்ஸ் திரு ரமேஷ் பாபு அவர்கள் மளிகைப் பொருட்கள் வழங்கி உதவினார். அவருக்கு செஞ்சி மற்றும் மேல்மலையூர் சிபா குழு நண்பர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.